அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம், ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானா அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன செய்யணும், அதே மாதிரி ஒரு பையனோ ஒரு பெரிய ஆளோ பாலியல் துன்புறுத்தலுக்கு நம்ம ஒருத்தங்களை ஆளாக்கணும்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா அம்மா மகள் இருக்காங்க. அந்த அப்பா ஏற்கனவே இறந்துட்டார். அதனால் அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 54 வயசு ஒரு முதியவரை பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் வர்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற இன்னொரு ஹஸ்பண்டோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மகளாக நினைக்க வேண்டிய அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியாமல் அவருடைய பிறப்புறுப்பை பார்த்திங்கன்னா அறுத்து ரோட்டில் ஓட விட்டுருக்காங்க. அவர் ரத்தம் சொட்ட சொட்ட ரோட்டில் ஓடிருக்காரு. பின்னாடியே விரட்டி போய் அந்த பொண்ணு ஊர் மத்திக்கு எல்லாம் இவனை நான் பண்ணதுக்கு காரணம் இதுதான் பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த தப்பு பண்ணவனை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே தேவையில்லாத இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கெல்லாம் உள்ள ஆக்குனாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் நீங்களுமே பார்த்திங்கன்னா ஆளாக்கப்பட்டீங்கன்னா தைரியமாக இருங்க. பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் நம்மளை எதுவும் செஞ்சிடணும் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் இருக்குது, எதிர்த்து நில்லுங்க. நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது, பாதிக்கப்பட்டுட்டோம், இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நிரூபிக்கணும்.